குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட நிவேதா இருக்காங்க, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக், அவங்க டாபிக் ஆஃப் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். எப்போவுமே டிஃப்ரென்ஸ் ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும் எந்த காம்படிஷன் போனாலும். வயர் ஃப்ரேம் மாடல், சர்ஃபேஸ் மாடல், சாலிட் மாடலுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம், ஒரு கான்செப்டாக பார்ப்போம். எல்லாமே மைண்டில் ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் கூட. கொஷின் ப்ரோன் ஜோன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறீங்க? வயர் ஃப்ரேம் மாடல் சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். வயர் ஃப்ரேம் மாடல் சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். அதே சர்ஃபேஸ் மாடல் டிஃபிகல்ட் தேன் வயர் மாடல். அதுக்கு மேலே அப்படின்னா சர்ஃபேஸ் மாடல், அதுக்கு மேலேனா சாலிட் மாடல், அதுக்கு மேலே சாலிட் மோட்டிவ். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றீங்க? நெக்ஸ்ட் வயர் ஃப்ரேம் மாடல் ஆக்குபைஸ் லெஸ் மெமரி, சர்ஃபேஸ் மாடல் ஆக்குபைஸ் மோர் மெமரி, சாலிட் மாடல் ஆக்குபைஸ் ஸ்டில் மோர் மெமரி. மெமரி சாலிட் மாடலுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் வயர் ஃப்ரேம் மாடலுக்கு நோ ரியலிஸ்டிக் லுக் இருக்காது, ரியலிஸ்டிக் சர்ஃபேஸ் லுக் இருக்கும். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் மாடலுக்கும் ரியலிஸ்டிக் சாலிட் லுக் இருக்கும். இதில் ரியலிஸ்டிக் லுக்காக இருக்காது, அப்படியே கோடு கோடாக இருந்தால் பார்த்த உடனே நமக்கு கடுப்பாகும். அப்போ ரெண்டாவது சர்ஃபேஸ் லுக், ரியலிஸ்டிக் சர்ஃபேஸ் லுக் சர்ஃபேஸ் மாடலுக்கு கிடைக்கும். சாலிட் மாடலுக்கு ரியலிஸ்டிக் சாலிட் லுக் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வயர் ஃப்ரேம் மாடலில் cannot get required information, சர்ஃபேஸ் மாடலில் can get required information, அண்ட் சாலிட் மாடலில் more information. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்காது வயர் ஃப்ரேம் மாடலில். ஆனால் சர்ஃபேஸ் மாடலில் கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனால் அதுக்கும் மேலே அப்படின்னா சாலிட் மாடல் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வயர் ஃப்ரேம் மாடலில் more ambiguity in identifying the surface, next less ambiguity, next சாலிட் மாடலில் no ambiguity. ஸோ ஆம்பிகுட்டி ஆஃப் ஐடி, ஒரு சர்ஃபேஸ் ஐடி பண்ணுறதுக்கு நமக்கு சிரமப்படணும் அப்படின்றாங்க. ஆனால் சர்ஃபேஸ் மாடலில் கொஞ்சம் கம்மியான சிரமமாக தான் இருக்கும். ஆனால் சாலிட் மாடலில் சிரமமே இல்லை அப்படின்றாங்க. அடுத்தது ஆறாவது பாயிண்ட். நெக்ஸ்ட் வயர் ஃப்ரேம் மாடலில் NC பார்ட் ப்ரோக்ராமிங் இஸ் நாட் பாசிபிள், அண்ட் சர்ஃபேஸ் மாடலில் நாட் பாசிபிளாக இருக்கும். சாலிட் மாடலில் பாசிபிளாக இருக்கும். NC பார்ட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணணும்னா வயர் ஃப்ரேம் மாடலில் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, சர்ஃபேஸ் மாடலையும் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் சாலிட் மாடலில் நம்ம யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வயர் ஃப்ரேம் மாடலில் கன்ஃபியூசிங் டு வியூவர், இது சர்ஃபேஸ் மாடலில் லெஸ் கன்ஃபியூசிங்காக இருக்கும். சாலிட் மாடலில் கன்ஃபியூசிங்காக இருக்காது. ஸோ கன்ஃபியூஷனே இல்லாத மாடல் போனோம் அப்படின்னா நம்ம சாலிட் மாடலில் தான் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் மாஸ் வால்யூம் கேல்குலேஷன்ஸ் ஆர் நாட் பாசிபிள், இதே சர்ஃபேஸ் மாடலில் அதுலேயும் நாட் பாசிபிளாக இருக்கும். சாலிட் மாடலில் பாசிபிள். ஸோ மாஸ் வால்யூம்லாம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம சாலிட் மாடல் தான் போகணும் அப்படின்னா இன்னைக்கு 8 பாயிண்ட்டு, அதாவது 3 விஷயம் இருக்குது. வயர் ஃப்ரேம் மாடலிங், சர்ஃபேஸ் மாடலிங், சாலிட் மாடலிங் சொல்லிட்டு அதில் 8 பாயிண்ட் நமக்கு தொகுத்து ஒரு நீட்டாக கம்பேர் பண்ணி கொடுத்த நிவேதாக்கு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட்டுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கும் சொல்லிட்டு எல்லாமே ப்ரே பண்ணிப்போம். இந்த கண்டென்ட்டை கொடுத்ததுக்காக நிவேதாக்கு பாராட்டுவோம், வாழ்த்துவோம், நினைச்சிருப்போம்.